மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் உறவிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அதே நேரத்தில் நீங்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நேற்று நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். நடத்தி நடந்து கொண்டிருக்கின்ற போது அங்கு வந்திருக்கின்ற வைத்தியர்கள், நர்ஸ்மார், மருத்துவ தாதுக்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், PHMR, அடுத்ததாக வேலை செய்கின்ற, உங்களுக்கு தெரியும், இந்த ப்ரொஜெக்ட் ஒர்க்லே, அதாவது ப்ரொஜெக்ட்லே வேலை செய்கிறவர்கள், இந்த திட்டங்களிலே வேலை செய்வதற்கெல்லாம் நாங்கள் ஒரு பயிற்சி அளித்தோம். அதிலே ஒரு சொல்லப்பட்ட விடயம், அண்மையிலே நடந்த ஒரு விடயம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, ஒரு நண்பர்கள் இவருக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, ஒரு நண்பர் என்ன செய்திருக்கிறார் என்றால், தன்னுடைய இருவருமே ஒரு கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர், அதாவது பாலியல் தொழிலாளியுடன் போய் அவர்கள் இருவருமே சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நண்பர் இவருடன் கொஞ்சம் கோபமாக இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர்கள் ஆணுரை அறிந்துதான் இருவரும் இருந்தார்கள். அந்த ஆணுரையை கொஞ்சம் கிழித்து அதிலே அந்த முதல் நுனியிலே ஒரு ஓட்டையை, ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி பிறகு மீண்டும் அதை ஒழுங்காக உள்ளுக்குள்ளே வைத்து அதை வைத்திருக்கிறார். மற்ற நண்பரும் அதை எடுத்து அணிந்திருக்கிறார். இங்கு ஒரு சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், அவர்கள் அந்த பாலியல் தொழிலாளியுடன் இருக்கின்ற போது அவர்களுடைய அறையிலே அவர்கள் இந்த லைட் வெளிச்சத்தை போடவில்லை என்று சொன்னார்கள். எனவே வெளிச்சம் போட்டிருந்தால் இந்த பிரச்சனை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் அந்த கருத்து சொல்லப்பட்டது. அந்த இடத்திலே ஒரு முக்கியமான கருத்தை கூட இங்கு வைத்தார்கள். என்னவென்றால், எங்களுடைய நாடுகளிலே மூன்றாம் உலக நாடுகளிலே இருக்கின்ற பெண்கள் எப்போதுமே இரவிலேதான் அவர்கள் பாலியல் உறவை தங்களுடைய கணவருடன் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அதே நேரத்திலே இந்த வெளிச்சம், லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்திலே இந்த இரவிலே பாலியல் உறவை கொள்ளுவதும், அதே நேரத்தில் எல்லா லைட்டுகளையுமே ஆஃப் பண்ணி போட்டு, அதாவது எல்லா வெளிச்சங்களையும் நிறுத்தி போட்டு ஆஃப் பண்ணி போட்டு இருப்பதையும் பற்றி பலவாறான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டது. உண்மையாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்கள், பல பேர் இருக்கிறார்கள். பெண்கள், மனைவிமார், அம்மாமார் இருக்கிறார்கள். ஒருபோதுமே உங்களுடைய கணவருடன் நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொண்டு இருக்கிற போது, பாலியல் தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது முழு லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு இருக்காதீர்கள். உண்மையாக அதிலே ஒரு விதமான பிரயோசனமும் கிடையாது. அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், பல ஆண்கள், உண்மையாக இத்தனை லட்சக்கணக்கான பேர் என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறார், இதை பின்தொடர்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டு அறிகின்ற போது பல ஆண்களுக்கு இந்த பெண்களை பார்த்தவுடன் உணர்ச்சி ஏற்படுவதில்லை. பெண்களை பார்த்தவுடன் அவருடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, காதல், பாசம் ஒன்றுமே ஏற்படுவதில்லை. அதற்கு முதல் காரணம் என்ன? இருட்டிலே தொடர்பு கொள்வது. எனவே இருட்டிலே பாலியல் ரீதியான தொடர்பினை கொள்ளுகின்ற போது பெண்ணினுடைய உடலை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் இந்த ஆணுக்கு கிடைப்பதில்லை. சில பேர் இதை கேட்கின்ற போது காதுகள் எல்லாம் மூடிக்கொள்ளுகிறார்கள். தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். உங்களுக்கு தெரியும் என்று இந்த பாலியல் திருப்தி இன்மை காரணமாக உலகம் முழுவதும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். நாங்கள் நேற்று கூட எங்களுக்கு இந்த வருடத்திலே வெளியிடப்பட்ட உலக சுகாதார ஸ்தாபனம் WHO சொல்லுவோம், வெளியிடப்பட்ட தகவலின்படி இன்று மட்டும் உலகத்திலே ஏறக்குறைய 4 கோடி பேர், மிகவும் குறைந்த அளவு 4 கோடி பேர், எத்தனையோ கோடியோ தெரியாது, அதாவது மருந்துகள் எடுப்பவர்கள் 4 கோடி பேர் உலகத்திலே HIV AIDS நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ கோடி பேர் பாலியல் நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்ன?
வீடுகளிலே மனைவிமாருடன் கணவர்மாருடன் ஒழுங்காக பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடியாது. சீச்சி, இது வேணாம். இந்த காயும் புளிக்கும். இந்த நரி திராட்சை கிரேப்ஸை புளிச்சது மாதிரி தான் இந்த காயும் புளிக்கும். ஆனால் இந்த காயும் புளிக்கும் என்று பார்க்கின்ற போதுதான் இந்த காய் கூட இனிக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் இருட்டிலே ஒருபோதுமே பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். அவ்வாறு உங்களுக்கு மனைவிக்கு இது பழக்கம் இல்லை என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக்குங்கள். அதே நேரத்திலே நேரம் இரவிலே ஒருபோதுமே பாலியல் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனெனில் மனைவிமார் பகல் முழுவதும் கஷ்டப்படுகிறார்கள். பெண்கள் என்று வேலைக்கு செல்கிறார்கள். வேலை இடத்துக்கு சென்று சரியாக கஷ்டப்பட்டு உழைத்து வந்து வீட்டுக்கு வந்து சமைத்து உடுப்புகளை துவைத்து உடுப்புகளை அயன் பண்ணி பிள்ளைகளோட நேரம் செலவழித்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து இரவிலே படுக்கின்ற போது அந்த இடத்துல ஒரு கணவர் வந்து அந்த மனைவிக்கு கரைச்சல் கொடுப்பாராக இருந்தால், பாலியல் தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் கரைச்சல் கொடுப்பாராக இருந்தால், அந்த இடத்திலே ஒரு சுகூமமான உறவு ஒன்றுமே வராது. சில சமூக ஊடகங்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பெண்களுக்கு பீரியட்ஸ் வருகின்ற காலங்களிலே நல்ல ஒரு வீடியோவாக அது இருக்கிறது. அதாவது ஆண்கள் எவ்வாறு இந்த மாதவிடாய் ஏற்படுகின்ற காலத்திலே அவர்களுக்கு வயிற்று வலி ஏற்படுகின்ற போது எவ்வாறு கணவர்மார் போய் உதவி செய்தால் என்று சொல்லி வடிவான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் அவர்கள் போட்டிருப்பதை நான் கண்டிருக்கின்றேன். உண்மையாக பாராட்டக்கூடிய விட உங்களுக்கு தெரியும், இந்த பாலியல் என்பது உடலுக்கு மிகவும் முக்கியமான அவசியமான ஒன்று. எவராவது சீச்சி இந்த காயும் புளிக்கும் என்று சொன்னால் அவர்தான் உலகத்திலே முதல் பொய்யர். இது யாருடனும் நான் சேலஞ்ச் பண்ணுவேன், எவருடனும் சேலஞ்ச் பண்ணுவேன். மிக மிக முக்கியமான. எனவே நான் பல பேருடைய 38 வருட இந்த சுகாதார வாழ்க்கையிலே எவருடன் நான் என்னுடைய சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த எங்களுடைய நாட்டிலே உலக நாடுகளிலும் இந்த டிவோர்ஸ் வழக்குகள் எல்லாமே போடப்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? பாலியல் ரீதியிலே திருப்தியற்ற தன்மை. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இந்த பிரச்சனை ஏற்படுவதே இந்த செக்ஸ் லைஃபிலே பாலியல் வாழ்க்கையிலே திருப்தியற்ற தன்மை காரணமாகத்தான் முதலிலே இந்த வழக்குகள் போடப்படுகிறது. எனவே உன்னத்தை பார்த்தாலும் பரவாயில்லை. நீங்கள் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், வெளிநாடுகளில் பெரும் பணக்காரர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை நாடுகளில் வேலை செய்வது போல கூலி தொழிலாளியாக இருக்கலாம், தோட்டங்களில் வேலை செய்வதாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். முதலிலே உங்களுடைய பாலியல் வாழ்க்கை அழகாக வகைப்படுத்த பாருங்கள். அண்மையிலே கூட ஒரு பெரிய ஒரு தொழில் செய்கிற மனைவி வந்து எனக்கு சொன்னார், என்னுடைய வீட்டை வேலை செய்கிற அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்லி, அந்த பெண்ணுக்கு இருக்கின்ற அழகான வாழ்க்கை கூட சார் எங்களுக்கு இல்லை என்று சொல், இவ்வளவு காசு இருந்தாலும் இல்லை என்று சொல்லி சரியாக ஆதங்கப்பட்டார். அந்த ஆதங்கத்தில் இருந்து எனக்கு தெரிந்தது என்னவென்றால், அந்த பெண் உள்மனதிலே பாலியல் ரீதியாக அந்த பெண் திருப்திப்படுத்தப்படவில்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் இதுதான் காரணம். எனவே இதேவேளை ஒருபோதும் பாலியல் வைத்துக் கொள்ளாதீர்கள். லைட் ஆஃப் பண்ணி போட்டு பாலியல் வைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் கட்டாயமாக அறையினுடைய ஒரு டிம் லைட்டோ அல்லது பெரிய ஒரு வெளிச்சம் வைத்திருக்கலாம். சில நேரங்களில் பெண்களுக்கு வெட்கமாக இருந்தால் ஒரு டிம் ப்ளூ லைட், உங்களுக்கு சொல்லுவேன் லவ் லைட் என்று சொல்வார்கள், அந்த டிம் ப்ளூ லைட்டை நீங்கள் வைத்திருக்கலாம். அந்த வெளிச்சத்தை கூட்டி குறைக்கலாம். அதே நேரத்தில் முக்கியமாக இந்த பாலியல் உரை வைத்துக் கொள்ள வேண்டிய நேரம் என்ன? விடியற்காலையிலே 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையிலே. அந்த நேரத்திலே தான் ஆண்களுடைய இரத்தத்திலே டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பெண்களுக்கும் நல்லாக நித்திரை கொண்டு எழும்பி பகல் களைப்பு எல்லாத்தையும் போக்கி அவர்களுடைய இரத்தத்திலே இந்த புரோஜெஸ்டரோன் ஈஸ்ட்ரோஜன் அளவும் அந்த நேரத்திலாம் கூடுதலாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பது கட்டாயமாக நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் யூடியூப்ல பார்ப்போம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிக்டாக்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.